அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23 24 அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரே மாதிரி கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தனித்தனியாக நடக்குது. அதே போல் கொஸ்டின் பேப்பரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் காமனான கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கேட்குறீங்க. நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் அப்போயே அப்லோட் பண்ணியிருப்போம். முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லா லெசனுக்குமே அதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஹாஃப் இயர்லி கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து எடுத்து வச்சிங்க. ப்ளஸ் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஆர் வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அல்லது ஆன்லைன்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து கம்பேர் பண்ணி படிங்க. அதே ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இனாஃபாக இருக்கும். நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஜே தாம்சன்லாம் எப்போயுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. அந்த சர்க்கியூட் டயக்ராம் பற்றி கேட்டிருக்காங்க, அதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து லென்ஸ் மேக்கரோட ஃபார்முலா இதெல்லாமே படிச்சிருங்க. இதெல்லாமே முக்கியமான கொஷின்ஸ். இதெல்லாமே திருப்பி நமக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னா கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷின். இந்த மைக்ரோஸ்கோப் அந்த மேக்னிஃபிகேஷன் ஒர்க்கிங் இதெல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே படிக்காமல் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதே கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வராது. இது வந்து ஒரு மாடல் கொஷின்ஸாக வச்சுட்டு படிங்க. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து போர்ஷனாக ரிவிஷன் வைக்கிறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபுல் போர்ஷனாக ரிவிஷன் வைக்கிறாங்க. அதனால் கொஷின்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். இது ஒரு மாடல் காப்பியாக யூஸ் பண்ணி படிச்சுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர அதில் ஜாயின் பண்ணுறேங்க. ஆல்ரெடி பாட்னி, பயாலஜி, சுவாலஜிக்கு இதுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் லெசன் வைஸாக. அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.